உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் ஜப்பானிய பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தகவல். ராணுவ விவகாரங்களில் தலையிட முடியாது தடுமாறும் அனுர. அர்ஜுனாவின் அட்டகாசம், பறிக்கப்படுமா பதவி? விபத்தை ஏற்படுத்தி பெண்ணை கொலை செய்ய முயற்சி அம்பலம். பங்களாவை ஆக்கிரமித்துள்ள முன்னாள் தமிழ் எம்பி உடன் பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. சிரிய ஜனாதிபதி தப்பியது எப்படி? வெளியான பதுங்குகுழி வீடியோ. இனி விரிவான செய்திகள். சபாநாயகர் அசோக சமல்பல் ரன்வல ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கவில்லை என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. அசோக ரன்வல ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் படித்தவரா என்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப் பிரிவு அந்த பல்கலைக்கழகத்திடம் தகவல்களை கோரியுள்ளது. இந்த நிலையில் அசோக சமவல் ரன்வல என்னும் நபர் தமது பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கவில்லை என்று அந்த பல்கலைக்கழகம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலித அத்துக்குரல குறிப்பிட்டிருந்தார். 10வது நாடாளுமன்றத்தின் 22வது சபாநாயகர் நாட்டின் உயரிய பதவியான சபாநாயகர் பதவியை கீழறுத்துள்ளார் என்று தலித அத்துக்குரல தெரிவித்துள்ளார். சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரால் வெவ்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சபாநாயகர் அசோக ரன்வல தனது கலாநிதி பட்டம் குறித்து வெளிவரும் தகவல்கள் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் அறிக்கையொன்றினை வெளியிடுவார் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருந்தார். தேசிய மக்கள் சக்தி அதிரடியான வாக்குறுதிகளை வழங்கினாலும் நடைமுறையில் அவர்களால் பல விடயங்களை நிறைவேற்ற முடியாத தன்மை தற்போது காணப்படுவதாக எதிர்க்கட்சி வட்டாரங்களில் இருந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இலங்கை சட்டத்தின்படி புதிய அரசியலமைப்பை ஒன்றை கொண்டு வருவதற்கோ அல்லது மாற்றம் செய்யவோ பெரும்பான்மை என்பது அவசியமாகிறது. இதன்படி தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் மக்கள் ஆதரவும் அதி உயர் பெரும்பான்மையும் காணப்படுகிறது. இருப்பினும் தேர்தல் மேடைகளில் அவர்களால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கும் அதனை நடைமுறைப்படுத்தவும் பாரிய இடைவெளி காணப்படுகிறது. இந்த நிலையில் ராணுவ விவகாரங்களில் தலையிட முடியாதவாறு அனுர தரப்பு தடுமாறுவதாக பிரித்தானியாவின் மூத்த சட்டத்தரணை தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மீண்டும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு குழப்பம் விளைவிக்க முயற்சித்தால் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுவார் என்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தானா சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். அர்ஜுனாவின் சீட்டைக்கு இனி இடமில்லை, வாசலில் வைத்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுவார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தார். அது மட்டுமின்றி தன்னை அவர் சார் என்று அழைக்க கோரியதுடன் என்னை பணிப்பாளர் பதவியில் இருந்தும் நீக்குவேன் என்றும் அவர் கூறினார். அத்துடன் என்னை நாடாளுமன்றம் அழைத்து கேள்வி கேட்பேன் என்றும் கூறினார். 2200 பேர் சேவையாற்றும் யாழ் போதனா வைத்தியசாலையை குழப்புவதற்கு இடமளிக்க முடியாது. மீண்டும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு குழப்பம் விளைவிக்க வருவாராயின் வாசலில் வைத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். கொழும்பு கடவல போலீஸ் நிலையத்திற்கு அருகில் நேற்று அதிகாலை பெண்ணொருவரை மோத வந்த கார் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர். பெண்ணொருவர் கடவலை போலீஸ் நிலையத்திற்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு தான் மோட்டார் சைக்கிளில் வருவதாகவும் தன்னை கார் ஒன்று விபத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பின் தொடர்வதாகவும் தெரிவித்தார். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் ஆலோசனைக்கு அமைய உடனடியாக செயற்பட்ட போலீஸ் நிலையத்தின் இரவு கடமைக்கு பொறுப்பான அதிகாரியும் பிரதான வாயிலில் இருந்து போலீஸ் உத்தியோகத்தரும் வீதிக்கு வந்து தயாராக இருந்த நிலையில் மோட்டார் சைக்கிளுக்கு பின்னால் அதிவேகமாக பின்தொடர்ந்து வந்த காரை நிறுத்த முற்பட்டனர். எனினும் காரின் சாரதி போலீஸ் அதிகாரிகளை மோதிவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய அதிகாரி ஒருவர் காரை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட போதும் கார் தப்பிச் சென்றுள்ளது. தற்போது குறித்த 38 வயதுடைய பெண் போலீஸ் பாதுகாப்பில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கார் மற்றும் சாரதியை கைது செய்ய பல விசாரணை குழுக்கள் ஈடுபட்டுள்ளன. ஹாலியில உனுகுல்ல பங்களாவை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் ஆக்கிரமித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு உனுகுல்ல தோட்ட நிர்வாகத்திற்கு அறிவித்துள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரட்ன தெரிவித்துள்ளார்.
வடிவேல் சுரேஷை அங்கிருந்து வெளியேற்றாமல் அநீதியாக செயற்பட்டால் தோட்ட நிறுவனத்துடனான ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் அமைச்சர் சமந்த வித்யாரண்ய எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதேவேளை கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமானும் டெக்வெல்ல தோட்டத்தில் உள்ள பங்களா ஒன்றில் 13 வருடங்களாக பலவந்தமாக தங்கியிருந்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் நாடளாவிய ரீதியில் நடைபெற்ற முதலாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிரிய ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத்தின் குடும்பத்திற்கு சொந்தமான பதுங்கு குழி ஒன்றை வெளிப்படுத்தும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் படையின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் சிரிய ராணுவம் பின்வாங்கியதை அடுத்து அந்த நாட்டின் ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத் சிரியாவை விட்டு விமானம் மூலம் ரஷ்யாவிற்கு தப்பிச் சென்றார். ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை சில இஸ்லாமிய அரசு ஆதரவாளர்கள் கொண்டாடிய அதே வேளையில் தலைநகர் டமஸ்கஸில் குழப்பமும் பதற்றமும் நீடித்தது. வங்கியில் புகுந்த கொள்ளையர்கள் பணப்பட்டியுடன் ஓடியது முதல் ஜனாதிபதி அசாத்தின் வீட்டிற்குள் புகுந்து சிலர் சூறையாடுவது வரையிலான காணொளி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இணையத்தில் ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத்தின் இளைய சகோதரர் மஹிர் அசாத்தின் பங்களாவிற்கு கீழ் கட்டப்பட்டிருக்கும் ரகசிய பதுங்கு குழி காணொளி ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் கதவு ஒன்று திறக்கப்படும் போது நீண்ட மற்றும் செங்குத்தான பல படிக்கட்டுகள் கொண்ட சுரங்கப்பாதை அமைப்பு இருப்பதை காணக்கூடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரங்கப்பாதையின் அடிப்பகுதியில் பல அறைகள் இணைக்கப்பட்டுள்ளதுடன் அதில் ஒரு அறையில் பிளாஸ்டிக் பெட்டிகள் மற்றும் பிரீப்கேசுகள் மற்றும் இழுப்பறைகள் ஆகியவை இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் ஜப்பானிய பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தகவல். ராணுவ விவகாரங்களில் தலையிட முடியாது தடுமாறும் அனுர. அர்ஜுனாவின் அட்டகாசம் பறிக்கப்படுமா பதவி. விபத்தை ஏற்படுத்தி பெண்ணை கொலை செய்ய முயற்சி அம்பலம். பங்களாவை ஆக்கிரமித்துள்ள முன்னாள் தமிழ் எம்பி உடன் பிறப்பிக்கப்பட்ட அதிரடி உத்தரவு. சிரிய ஜனாதிபதி தப்பியது எப்படி? வெளியான பதுங்கு குழி வீடியோ. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.